ஒரு காட்டில் கழுகு ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த கழுகுக்கு இறைவனிடம் கண்மூடித்தனமாக நம்பிக்கை. அதனால் அது அடிக்கடி ஒரு பாறை மீது அமர்ந்து இறைவனை நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கும். திடீரென்று ஒரு நாள் கழுகுக்கு இறைவனுக்கு நாம் தியானம் செய்வது தெரியுமா என்று சந்தேகம் வந்தது. பின்னர் தானாகவே இறைவனுக்கு எல்லாம் தெரியும் என்று சமாதானம் செய்து கொண்டது. ஒரு நாள் அந்த கழுகு, இன்று உணவு கிடைக்குமா? இறைவன்தான் எல்லோருக்கும் படியளப்பவனாயிற்றே என்று யோசித்தது. உணவு கிடைக்குமா என்ற சந்தேகம் வந்ததும் அந்த கழுகு அமர்ந்து தியானம் செய்யும் பாறை மீது நின்று, இறைவா, இன்று எனக்கு உணவு கிடைக்குமா என்று பெரிய குரலெடுத்து கூவியது. உடனே விண்ணிலிருந்து ஒரு குரல், உனக்கு இன்று உணவு உண்டு என்று கூறியது. மகிழ்ச்சி அடைந்த கழுகு, இன்று நமக்கு இரை தேடும் வேலை இல்லை, எப்படியும் உணவு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் அந்த கழுகு பேசாமல் தியானம் செய்து கொண்டு அந்த பாறை மீது அமர்ந்திருந்தது. நேரம் செல்ல செல்ல கழுகுக்கு பசி வரத் தொடங்கியது. ஆனாலும் கண்களை திறக்காமல் இறை தியானத்திலேயே அமர்ந்திருந்தது. மதியம் ஆயிற்று, மாலையும் போயிற்று, இரவும் வந்துவிட்டது. நம்மை இறைவன் ஏமாற்றி விட்டாரே என்று மனம் வருந்தியபடி பாறையிலிருந்து புறப்பட தயாரானது கழுகு. அப்போது ஒரு குரல் கேட்டது, சாப்பிட்டாயா என்று. அதை கேட்டதும் கழுகுக்கு அழுகை வந்துவிட்டது. சற்று திரும்பிப்பார், உன் பின்னாலேயே உனக்கான உணவு இருக்கிறது என்றது அந்த குரல். கழுகு பின்னால் சென்று பார்த்தது. அங்கே ஒரு பெரிய எலி இறந்து கிடந்தது. இதை கண்டவுடன் கழுகு புன்னகை புரிந்தது. இறைவனிடம், இத்தனை காலம் தாழ்த்தி கொடுத்தாயே இறைவா என்றது. இறைவன் கழுகுவிடம், உனக்குரிய நேரத்தில் உணவு வந்துவிட்டது, நீதான் அதை தேடி எடுக்காமல் காலம் தாழ்த்தி விட்டாய். திரும்பி பார்க்கும் முயற்சி கூட செய்யாமல் இருந்தால் உணவு எப்படி கிடைக்கும்? கடுகளவேனும் முயற்சி வேண்டும், அப்போதுதான் இறைவனின் அருளையும் பெற முடியும் என்று கழுகுக்கு ஆசி கூறி மறைந்தார். அன்று முதல் கழுகு முயற்சியை தியானமாக எண்ணி கடமையை செய்ய தொடங்கியது. கடவுள் நம்பிக்கை அனைவரிடமும் இருக்க வேண்டும். ஆனால் அனைத்திற்கும் கடவுளையே நம்பி இருக்கக்கூடாது. சிறிதளவு நாம் முயற்சி செய்தால்தான் நாம் வெற்றியடைய முடியும். முயற்சி இருக்கும் இடத்தில் கடவுளின் கருணையும் இருக்கும். நன்றி.